ما يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ارسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا அனைத்து உலகம் அகிலங்கள் எல்லாவற்றையும் ஆராய்நாட்கள் படைத்து அதை இன்று வரை எந்தவித ஒரு குறையின்றி பேணி பாதுகாத்துவதும் எல்லாம் அல்ல முதலாவது நல்லடியார்கள் அன்புடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த ஒரு மாதம் பரக்கத்தான மாதம் என்று பெருமான சொன்னார்கள். எந்த ஒரு மாதத்திலே சுவனத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகின்றன என்று சொன்னார்கள். எந்த மாதத்திலே நன்மையை தேடுபவனே நீ நன்மையை அதிகப்படுத்திக் கொள், தீமையை தேடுபவனே உன்னை அத்தகைய தீமையான காரியங்களை விட்டு தவிர்த்து கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த மாதத்தில் ஒரு இரவுகளையும் நரக விடுதலை பெறக்கூடியவர்கள் உங்களில் உண்டு என்று சொல்லி காட்டினார்களோ அந்த புனிதமான மாதத்தில் இறுதி 10 நாட்களை அடைந்தவர்களாக நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இங்கு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ப நம்முடைய பாவங்களை மன்னித்து அதிகமான நற்புரிகளை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் 2வது அத்தியாயம் 262வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், யார் தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறார்களோ, அப்படி செலவழித்ததற்கு பிறகு அதனை சொல்லி காட்டாமல் இருக்கிறார்களோ, அதனை சொல்லி காட்டாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த செல்வத்தை கொண்டு அந்த செல்வத்தை கொடுத்த விஷயத்தை காட்டி நோவினை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, அவர்கள் கஷ்டப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் 2வது அத்தியாயம் 262வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அன்புடையவர்களே, இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் இவ்வாறு சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது யார் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறார்களோ, சதகாவை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். என்ன உதாரணம் என்று சொன்னால், ஒரு தானியத்தை அவர் வித்திடுகிறார், அது 7 விதமான கதிர்களை உருவாக்கி ஒரு கதிர்களிலையும் 100 வித்துக்களை கொண்டதாக அது மாறுகிறது. அல்லாஹ் தான் நாடியவருக்கு இதை இரட்டிப்பாக மாற்றுகிறார் என்று தன்னுடைய திருமறையில் இந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சதகா தான தர்மத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மம் செய்கிற விஷயத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது ஒரு நபர் சதகா கொடுக்கிறார் என்று சொன்னார்,
தான தர்மம் செய்கிறார் என்று சொன்னால் அதை சொல்லி காட்டக்கூடாது. முதலாவது விஷயமாக அல்லாஹ் சொல்லுவது என்னவென்று சொன்னால் அதை சொல்லி காட்டக்கூடாது. இரண்டாவது விஷயமாக அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அதை கொண்டு நோவினை செய்யக்கூடாது. என்ன நோவினை? இதோ நாங்க சதகா கொடுக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறோம், நீ எங்க ஜமாத்துல வந்து சேர்ந்துக்காங்க, எங்க ஜமாத்துல உறுப்பினர் ஆகிக்கிறாங்க, நீங்க நாங்க சொல்ற மாதிரி தான் கேட்கணும், உங்களுடைய குடும்பத்தை நாங்க சொல்ற மாதிரி தான் நீங்க வச்சுக்கிறோம் என்ற வார்த்தையை சொல்லாமல் அறிவிக்கிறார்களோ லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு தான் எந்த விதமான கவலையும் கிடையாது, அவர்கள் அச்சப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சதகாவுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க? இந்த சதகாக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்ன நோக்கம்? சதகாவுடைய அடிப்படையான விஷயம் என்ன? இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதன் செய்யக்கூடிய பாவத்தினை கழிப்பதற்காக, இந்த பாவத்திலிருந்து மனிதன் மீள வேண்டும் என்பதற்காக பலவிதமான சட்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே இயற்றி வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் மனிதன் நடத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு சட்டங்களை கொண்ட ஒரு விதிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு எல்லையாக வைத்திருக்கிறார். இந்த விஷயத்தை யார் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ இந்த உலகத்தில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சுவனத்திற்குள் அவர் நுழைந்து வருகிறார். அந்த விஷயங்களில் ஒரு விஷயம்தான் சதகா செய்வது, தான தர்மம் செய்வது. இந்த தான தர்மம் சதகா செய்கிறோம் என்று சொன்னால் அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த சதகா யார் செய்வார்? தான தர்மங்கள் யார் செய்வார்? இஸ்லாமிய மார்க்கம் இரண்டு அடிப்படையான விஷயத்தை சொல்லி காட்டுகிறது. என்ன இரண்டு அடிப்படையான விஷயம்? ஒரு பண்பு உடையவர் சதகா கொடுக்க மாட்டார், இன்னொரு பண்புடையவர் சதகா கொடுப்பார். இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. என்ன பண்புடையவர் சதகா கொடுப்பார்? இந்த உலக ஆசையை விட்டு விட்டு உலக ஆதாயத்தின் பக்கம் ஆசை காட்டுவதை குறைத்துக் கொண்டு உலக ஆசையின் பக்கம் யார் மறுத்து வாழ்கிறார்களோ அவர் தான தர்மத்தை அதிகப்படுத்திக் கொள்வார். இந்த உலக ஆசையே மையமாக கொண்டு மறுமையுடைய ஆசையை யார் கலந்து விடுகிறாரோ, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் வேண்டும் என்று நினைக்காமல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு யார் நினைக்கிறாரோ அவர் சதகா கொடுக்க மாட்டார். இது அடிப்படையான விஷயம். தான தர்மம் செய்ய மாட்டார். ஏன் சொல்லி சொன்னா, அப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் உதவி செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய பைசா குறைஞ்சிடும், நம்ம வீடு வாங்க முடியாது, வாசல் கட்ட முடியாது, வாகனங்களை வாங்க முடியாது. இது போல எண்ணங்கள் தான் அவர்களுக்கு வருமே ஒழிய உலக ஆசை மட்டும்தான் அவர்களுக்கு இருக்குமே ஒழிய வறுமையினுடைய ஆசை இருக்காது. இது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சபஅத்து யுதில்லுஹுல்லாஹு ஃபி லில்லிஹி யௌம லா இல்லா இல்லா லில்லுஹு. நாளை மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் கடுமையான வெப்பம், சூரியன் தன்னுடைய முழக்கைக்கு அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்தப்படும் அந்த மாதிரி சூழ்நிலையில, கடுமையாக வெறுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அரிசிக்கு சில நபர்களுக்கு மட்டுக்கும் நிழலை கொடுக்கிறார். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஸத்தக பிஸதகதி, தன்னுடைய சதகாவை சதகா செய்கிறார். எப்படி என்று சொன்னால் ஃபஹ்ஃபாஹா, அதை மறைத்துக் கொள்கிறார். வலக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியாத வண்ணம் மறைத்துக் கொள்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு இவர் ஹிம்ஸ் தேசத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். என்ன தேசம்? ஹிம்ஸ் தேசம். ஒரு பகுதிகளிலேயும் வறுமை
கீழ் இருக்கக்கூடியவருடைய பட்டியலை தயாரிக்கும்படி கலீஃபா கட்டளையிடுகிறார். இந்த பகுதிக்கு வருகிறார்கள். வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள், அன்றாட உணவுக்கு கூட வழியில்லாதவர்கள், உணவு உடை இருப்பிடம் எதற்குமே வழியில்லாமல் மிகவும் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலை தயாரிக்கிறார்கள். அந்த பட்டியலில் இந்த ஆளுநருடைய பெயரும் வருகிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த பட்டியல் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கரத்தில் செல்கிறது. அவர் பார்க்கிறார். பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்து விடுகிறார். ஒரு பொற்குவியலை கொடுத்து அனுப்புகிறார். அந்த பொற்குவியலானது மனைவியிடம், அந்த நபருடைய மனைவியிடம் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. நபர் வருகிறார். சபைக்கு நாவில் வந்து பார்க்கிறார்கள். அந்த பொற்குவியலை பார்த்துவிட்டு இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று உரக்க சொல்கிறார்கள். மனைவி கேட்கிறார், ஏன் கலீஃபா மரணித்து விட்டார்களா, கலீஃபா மரணித்து விட்டார்களா என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வரலாறுகளில் குறிக்கக்கூடிய முன்னெடுத்துக்களால் குறிக்கக்கூடிய வார்த்தை சொல்லுகிறார். மறுமையை துண்டிக்கக்கூடிய ஒரு பணமானது, மறுமையை துண்டிக்கக்கூடிய ஒரு செல்வமானது என்னிடம் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று அவர் கண்ணீர் உட மருகியவராக புலம்பியவராக அந்த அந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே தான தர்மம் செய்து வருகிறார். இது ஒரு சம்பவம். அன்புக்குரியவர்களே, ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பிள்ளைகளை வளர்க்கிறோம். நம்ம குடும்பத்தில் நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். இறந்து போகக்கூடிய தருவாயில் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? போகக்கூடிய தருவாயில் செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் எல்லாம் இருந்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய தருவாயில் தன்னுடைய மகனை அழைத்து சொல்கிறார், மகனே, மதீனாவினுடைய சுற்றுப்புறங்களில் எனக்கு சில பகுதிகளில் சில இடங்கள் இருக்கிறது, அந்த இடத்தை நீ அறிவாயா என்று கேட்டுட்டு அந்த இடத்தை சதகா செய்துவிடு, அந்த இடத்தை தான தர்மம் செய்துவிடு, கொடுத்துவிடு. உன் தந்தை கபரிலே நிம்மதியாக உறங்குவதற்கு ஒரு ஏற்பாட்டினை செய். எவ்வளவு பெரிய வார்த்தை! உன் தந்தை கபரிலே நிம்மதியாக உறங்குவதற்கு ஒரு ஏற்பாட்டினை செய் என்று அந்த வார்த்தையினை அவர் சொல்கிறார். என்று சொன்னால் கபரு வரை தொடரக்கூடியதாக இருக்கிறது. தான தர்மம் செய்கிறோம் என்று சொன்னால் சதகா என்பது சதகத்துல் ஜாரியா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். இந்த சமூகத்தை கண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து தெரியுமா? பயந்த விஷயமே இந்த சமூகத்திற்கு பொருளாதாரம் மாறி மாறி கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக சமூகம் சீரழிந்து போய் விடுமோ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மக்களில் சிறந்தவர் யார்? அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யார்? இந்த இரண்டு கொஸ்டின் அவர் கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உலக மோகத்தை யார் விட்டு விடுகிறாரோ அவர் மக்களில் சிறந்தவராக இருக்கிறார். பொருளின் மீது இருக்கக்கூடிய ஆசையினை யார் குறைத்துக் கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு நபர் கேள்வி கேட்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதிக நன்மையை பெற்றுத் தரக்கூடிய தர்மம் எது என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 4 விஷயத்தினை மையமாக வைத்து சொல்லி காட்டுகிறார்கள். நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 4 விஷயம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீர் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பொருள் தேவை உன்னிடத்தில் இருக்க வேண்டும், வறுமைக்கு அஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை உன்னிடத்தில் இருக்க வேண்டும், செல்வத்தின் பக்கம் நீ ஆசை கொண்டவராக இருக்க வேண்டும்.
4 விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி